வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு மியான்மர் கடற்கரை மற்றும் அதையொட்டிய வடக்கு அந்தமான் கடலில் மேலடுக்கு காற்று சுழற்சி நிலவியது. நேற்று கிழக்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய மியான்மர் கடற்கரையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. இது மியான்மர் வங்கதேச கடற்கரைகளில் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக முதல்வர் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடத்துவது ஜனநாயக விரோதமானது என்று கூட்டத்தில் பங்கேற்ற கட்சிகள் தெரிவித்தன. வெளிப்படைத்தன்மை இல்லாத இந்த அறிவிப்பை தேர்தல் ஆணையம் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரினர். மேலும் 2026 தேர்தலுக்கு பிறகு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின் பேரில் நியாயமான கால அவகாசத்துடன் எஸ்ஐஆர் நடத்த வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தேர்தல் ஆணையம் இதை ஏற்காவிட்டால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் இணைந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதாகவும் கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான தந்திரமான நடவடிக்கை என முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பேசிய அவர், தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக முழுமையான திருத்த பணிகளை செய்ய நினைப்பது உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான தந்திரமாக பார்ப்பதாக கூறினார். இதைதான் பீகாரில் செய்தார்கள், இப்போது மற்ற மாநிலங்களிலும் செய்ய நினைப்பதாகவும், அதனால்தான் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்ப்பதாக கூறினார். தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை காக்க வரைவு தீர்மானத்தை முன்வைத்துள்ளதாக கூறினார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் சித்தி தினமும் பிற்பகல் 1 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.